ஏன்னா இவர் 40 வருஷமாக அரசியலில் இருக்கார் சார். 45 வருஷமாக ஸ்டாலின் அரசியலில் இருக்கிறாரு. அவங்களோடையே இவங்க வளர்ந்துருக்குறாங்க. அதாவது கேஎன் நேருவாகட்டும், இவங்களாகட்டும் எல்லாருமே. அதாவது அதனால அவங்களுக்கு வந்து ஸ்டாலினுடைய தலைமையில் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் மீண்டும் ஒரு முறை ஜெயிச்சு ஸ்டாலினுடைய அந்த பொறுப்புகள் எல்லாம் துணை முதல்வராக கொடுத்து துணை முதல்வராக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த முறை ஜெயிச்சு வந்த பிறகு உதயநிதி தான் முதல்வர், ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்எல்ஏக்கள் மூலமாக அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே தான் உதயநிதி அந்த இதில் என்ன சொன்னார் சொல்லுங்க. அந்த இளைஞர் மாநாடு மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு இதில் இந்த முறை 40 இளைஞர் அணிக்கு 40 இடங்கள் உறுதி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். 40 இடங்கள் கேவலமாக இல்லையா? உதயநிதியெல்லாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் துரைமுருகனும் கேஎன் நேருவும் மற்றவங்களாம் வேலை செய்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலையே பட மாட்டாங்க அவங்களாம். ஆனால் அதே சமயம் உதயநிதிக்கும் தெரியும், நம்ம அதிகமாக இவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது கேள்வி கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மூக்கு உடைப்பட்டு போயிடும் அப்படின்னு உதயநிதிக்கு தெரியும். அந்த உண்மை அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் நீங்கள் உங்கள் இடத்துல இருங்க, நான் என் இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நான் முதல்வர் ஆகும்போது இவங்களால ஒரு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளாச்சு நேரில் பார்த்து. ஆமாம். ஓகே சார். சார் சமீபத்தில் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல இளைஞரணி செயலாளர் கூட்டம் வந்து நடந்தது. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில். ஏவா வேலு. ஆமாம், அவர் வந்திருந்தார். மெயினாக வந்து உதயநிதி அவர்களுடைய தலைமையில் தான் வந்து அது நடந்தது. அவர் தானே இளைஞரணி செயலாளர். அதில் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க உதயநிதி அவர்கள். வரும் நாட்களில் வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து திமுகவில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார். இதை பேசும்போது துரைமுருகன், கேஎன் நேரு, பெரியசாமி கரெக்டாக அவங்க சைடில் அந்த ஃபோக்கஸ் வைக்கும்போது ரொம்ப அப்செட் ஆன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் அவங்க சைட்லேருந்து வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நடந்திருக்கக்கூடிய வாக்காளர் திருத்த பட்டியல் ரிலேட்டபிளான விஷயமும் அவங்கவுங்க தொகுதிகள், அதாவது வந்து இந்த ஸ்டார் கேண்டிடேட்டுகளினுடைய தொகுதிகளில் பயங்கரமாக அந்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை வந்து அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனியர் ஆட்கள் எல்லார்கிட்டையுமே இடி ரிலேட்டபிளான கேஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அந்த சீனியர்களுக்கு இந்த தேர்தல், அதாவது 26 தேர்தல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சேலஞ்சஸோட தான் இருக்க போகுது? சீனியர்களுக்கு கண்டிப்பாக டிஎம்கேல ஒரு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்போ உதயநிதியினுடைய உதயம் ஆச்சோ, அதாவது உதயநிதியை வந்து துணை முதல்வராக ஆக்கினாங்களோ அப்போலேருந்தே உங்களுக்கு வந்து சீனியர்களுக்கு ஒரு குறி வைக்கிற இது ஆரம்பிச்சது. ரஜினிகாந்தை கூட விட்டு பேச வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஃபெயில் ஆகிட்டு ஒரே கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, போங்கடா வெளியில் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி துரைமுருகனுக்கு கோபம் வந்து வெளியில் வந்து இது மாதிரிலாம் ஆச்சு. பல்லு இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு விஷயம். ஏவா வேலு ஒன்று சொன்னார், நீங்கள் பார்த்தீங்களா? ஏவா வேலு என்ன இளைஞரை கிடையாது, ஆனால் அவர் நல்ல ஆர்கனைசர். அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணார். அதுலேயும் பயங்கரமான சொதப்பல் இருந்தது. அதுக்கப்புறமா வரேன். ஏவா வேலு என்ன சொன்னார், ஒரு சின்ன பையன் 50 வயசாக இருக்குது உதயநிதிக்கு, அவரை வந்து புகழ்ந்து பெரியார், அடுத்த பெரியார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பெரியாருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு தெரியல. இல்லை பெரியார் அளவுக்கு இவர் மோசமானவரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உதயநிதி நல்லவர்னா நான் நினைக்கிறேன். பெரியார் அளவுக்கு மோசம் இல்லை. ஏன்னா பெரியார் வந்து ஒரு விஷச்செடி. அது இன்னும் பெருசாக இவங்க வளர்த்து விட்டுருக்குறாங்க தண்ணி போட்டுட்டு. ஆனால் இவர் வந்து உதயநிதி இன்னும் அவ்வளோ மோசம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் அவர் ஆன்டி சனாதனி, அதாவது இந்துக்களுக்கு எதிராக இருந்தாலும் இன்னொன்று முத்து உதிர்ந்தது அவருடைய வாயிலிருந்து, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒன்றுதான், இரண்டுமே அன்பை அடிப்படையாக கொண்டவை அப்படின்ற ஒரு சொல்கிறாரு. ரெண்டுமே அன்பை அடிப்படையாக கொண்டது இல்லை. இவங்களுக்கு அன்பு இருந்ததுன்னு சொன்னோன்னா நேற்றுக்கு அந்த துப்புரவு தொழிலாளர்கள், அந்த செவிலியர்களெல்லாம் குண்டு கட்டாக தூக்கி போய் போட்டுட்ருக்க மாட்டாங்க. எங்கே கிளாம்பாக்கத்து பின்னால் அந்த பக்கம். அதே மாதிரி யாராச்சும் அரசுக்கு எதிராக யாராச்சும் கேள்வி கேட்ட உடனே அவங்கள வந்து மட்டம் தட்டுறது, உட்காந்து வைக்கிறது, அரெஸ்ட் பண்ணுறது. அன்பு இருந்ததுன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க.
என்னதான் சொல்லுங்க. சீனியர்கள் விஷயத்துக்கு வருவோம். சீனியர்கள் விஷயத்துக்கு வருவோம். ரைட்டு. இது உதயநிதியினுடைய சமாச்சாரம். இப்போ சீனியர்களில் மேக்சிமம் பாருங்கள், எல்லா சீனியர்ஸுக்கும் அவங்களுடைய 2வது தலைமுறை இதுக்கு வந்தாச்சு, நிர்வாகத்தில் வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது உதயநிதி என்ன பார்க்குறாரு அப்படின்னா, இவங்க ஆட்டோமேட்டிக்கலி வெளியில் போயிடுவாங்க, அவங்க 2வது தலைமுறை இருக்கட்டும். இப்போ பெரம்பலூர் கதிர் ஆனந்த், பெரம்பலூரில் இவர்கள் நேருவோடைய பையன் இருக்கிறாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு. இது மாதிரி நான் தொகுதி சேஞ்சஸ் ஆக போறதாகவும் கேள்விப்படுறோம். ஆமாம், அதுதான் கரெக்டு. ஏன்னா நீங்கள் ஒரே துரைமுருகன் மாதிரி ஒரே தொகுதியில் 10 ட்ரிப்புலாம் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடாது. ஏன்னா கட்சி வளரணும் அப்படின்னு சொன்னோன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எல்லா தொகுதிகள்லையும் மாறி மாறி நின்று அந்தந்த தொகுதிகளை வளர்க்கணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் டிஎம்கேவுடைய ஒரு வைப்ரன்சி, அதாவது அவங்களுடைய எழுச்சி, துள்ளல், அதெல்லாமே வந்து மக்களுடைய மனசில் நிற்கும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அது கரெக்டு தான். இல்லைன்னா ஏன் நரேந்திர மோடி வந்து வாரணாசியில் போய் நின்னார் இல்லைங்களா? அதே மாதிரி இவர் எல்கே அத்வானி காந்தி நகரில், குஜராத் காந்தி நகரில் நின்னார். டெல்லியில் நிற்கிறவர் காந்தி நகரில் நின்னார். அவர் வந்து ஆக்சுவலி பார்சி, லாகூர்காரர், அதாவது அன்டிவைடட் இந்தியாவில் லாகூர்காரர். அது மாதிரி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டு தான். ஆனால் உதயநிதிக்கு என்ன ஒரே ப்ராப்ளம் அப்படின்னா, நாளைக்கு இவங்கெல்லாம் திருப்பியும் உள்ளே வந்துட்டாங்க, ஜெயிச்சு உள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் என்னுடைய தலைமையை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் 40 வருஷமாக அரசியலில் இருக்கார் சார். 45 வருஷமாக ஸ்டாலின் அரசியலில் இருக்கிறாரு. அவங்களோடையே இவங்க வளர்ந்துருக்குறாங்க. அதாவது கேஎன் நேருவாகட்டும், இவங்களாகட்டும், எல்லாருமே. அதாவது ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு போன சீனியர் தலைவர்கள், கேகே சாருக்குள்ள என்ன சார் வயசு, கேகே சாருக்கு, பின்ன இவருக்கெல்லாம் முத்துசாமி, பெரிய எல்லாருக்குமே வயசாகி போச்சு சார். மேபி சேகர் பாபு கொஞ்சம் சின்னவர், அவ்வளோதான். ஆனால் இவங்க எல்லாருமே ஸ்டாலினை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஸ்டாலினுடைய தலைமையில் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு முறை ஸ்டாலின் மீண்டும் ஒரு முறை ஜெயிச்சு ஸ்டாலினுடைய அந்த பொறுப்புகளெல்லாம் துணை முதல்வராக கொடுத்து துணை முதல்வரை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதான் அவங்க பிளான். அடுத்த முறை ஜெயிச்சு வந்த பிறகு உதயநிதி தான் முதல்வர், ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்எல்ஏக்கள் மூலமாக அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே தான் பிரச்சனை வரும். அங்கே தான் உங்களுக்கு வந்து துரைமுருகனோ இல்லைன்னா கேஎன் நேரு யார் வேணாலும் பிரச்சனை பண்ணலாம். எதுக்கு அந்த அளவுக்கு போகணும், அந்த ஒரு ரிஸ்க்கை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு டிஎம்கே நினைக்கிறது கரெக்டு தானே. அதாவது குடும்பம் நினைக்கிறது கரெக்டு தான். அதனால தான் இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க, உதயநிதி அதை தான் எதிர்பார்க்குற. ஆனால் இன்னொன்று சார், உதயநிதி அந்த இதில் என்ன சொன்னார் சொல்லுங்கள், அந்த இளைஞர் மாநாடு மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு இதில் இந்த முறை 40 இளைஞர் அணிக்கு 40 இடங்கள் உறுதி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். 40 இடங்கள் கேவலமாக இல்லையா? 234ல் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு 40 சீட் கொடுத்துட்றீங்க, 50 சீட் கொடுத்துட்றீங்க, 40 சீட் கொடுத்துட்றீங்க. பாக்கி உங்களுக்கு வந்து 180 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க போகிறீங்க. 180ல் 40 தான் நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது மினிமம் 50% அவர் கேட்டிருக்கணும். அதாவது 90 தொகுதிகளில் இளைஞர்கள் தான் நிற்கணும் அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த கேமராக்காரன் நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. அதாவது இவர் சொன்ன உடனே, உதயநிதி இந்த மாதிரி பேசின உடனே கேமரா வந்து கேஎன் நேரு, பெரியசாமி, அவங்க துரைமுருகன் பக்கம் போச்சு. அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னுட்டு அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நாளாகவே அவங்க வருத்தத்தான் இருக்கிறாங்க, நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா கருணாநிதியுடைய பையன், கருணாநிதியினுடைய பேரன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் ஸ்டாலின் முதல்வராகிறாரு, இவர் வந்து துணை முதல்வராகிறாரு. வேறு எந்த தகுதியும் கிடையாது அவங்களுக்கு. நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு செல்வாக்கு வளரலையே, நம்மளுக்கு ஏன் அந்த ஒரு அந்தஸ்து வரலை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா தொண்டர்கள் கூட ஓரளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தால தான் ஒரு புகைச்சல் இருக்குது சார். மூத்த தலைவர்கள்ட்ட எப்போவுமே அந்த புகைச்சல் இருக்கும். உதயநிதியெல்லாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் துரைமுருகனும் கேஎன் நேருவும் மற்றவங்களாம் வேலை செய்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலையே பட மாட்டாங்க அவங்களாம். ஆனால் அதே சமயம் உதயநிதிக்கும் தெரியும், நம்ம அதிகமாக இவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் எதாவது கேள்வி கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மூக்கு உடைப்பட்டு போயிடும் அப்படின்னு உதயநிதிக்கு தெரியும். அந்த உண்மை அவருக்கு தெரியும்.
அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் நீங்கள் உங்கள் இடத்துல இருங்க, நான் என் இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நான் முதல்வர் ஆகும்போது இவங்களால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கலாம் அப்படின்னு முதல் குடும்பம் ரொம்ப அச்சப்படுது. அதனால தான் இப்போ ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன் ஆல் ப்ராபபிலிட்டி இந்த முறை கூட முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்த மூத்த தலைவர்களை மூத்த அமைச்சர்களை வெளியே அனுப்புவதற்கான தைரியம் வரவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உதயநிதி ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஒரு விதத்தில் அது அவருக்கு நல்லது. ஏன் அப்படின்னா உதயநிதி இந்த ட்ரிப்பு டிஎம்கே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, டிஎம்கேக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே பெண் நிறுவனம் சொல்லிட்டாங்க 100 தொகுதிகளில் நீங்கள் வீக்கு அப்படின்ட்டு. இன்னொரு சர்வே வந்திருக்குது, அதில் நீங்கள் 100 தொகுதிகளில் வீக்கு அப்படின்ட்டு வருது. ஓகே, அந்த 100 தொகுதிகள் வீக் தொகுதிகள் இன்றைக்கும் வீக்காக தான் இருக்குது. அதை தவிர இவங்களுக்கு இந்த விஜயனுடைய எழுச்சினால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் சிறுபான்மையினர் வாக்குகள் அங்கே போகுது, இளைஞர்கள் பெண்கள் வாக்குகள் அந்த பக்கம் போகுது. உங்ககிட்ட யார் வரா? ஒரு மைத்ரேயன் வராரு, அவர் ஒரு பிராமணர், ஒரு எஸ்வி சேகர் வர. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னையா பண்ண முடியும்? ஏற்கனவே உங்ககிட்ட இந்த மாதிரி கிழங்கட்டைகள் அதிகமாக இருக்குது. அந்த ஏவா வேலு நடத்தின திருவண்ணாமலை மாநாட்டில் நீங்கள் பார்க்கலையா? 50% மேலே என்ன மாதிரி வயசானவன் உட்காந்துருக்கான். வந்தவங்கெல்லாம் எதுக்கு வந்தான்? அந்த சேரில் வச்சுருக்கீங்கல்ல பேகு, அதுக்குள்ளே பிஸ்கட்டு தண்ணி மிக்சரு எல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அதை சாப்பிட்றதுக்கு வந்துட்டுறாங்க. யாராவது ஒரு புதிய இளைஞர் அங்கே வந்தாங்களா? இளைஞர்கள்லாம் வந்தாங்க, எடுத்துக்கிட்டு போய் கேட்டை பூட்டிட்டாங்க. அவங்க வெளியில் போக முடியாது, வெளியில் போனால் காலை வெட்டிடுவேன். அப்போ என்ன ஆகுறது? சைடில் ஒரு 6 அடி உயரம், என் ஹைட்டுக்கு ஒரு வால் இருக்குது, காம்பவுண்டு, அது மேலே ஏறி கீழே குதிச்சு போகிறாங்க. நீங்கள் பார்க்கலையா அதெல்லாம்? அப்போது இது இளைஞரணின்னு என்னங்க சொல்கிறீங்க? இதுதான் பிரச்சனையாக இருக்குது. டிஎம்கேக்கு மூத்த தலைவர்களால் பிரச்சனை இருக்குது. அதே சமயம் ஸ்டாலினுக்கு மூத்த தலைவர்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. உதயநிதிக்கு உடனே கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. அவருடைய அவசரத்தினால தவறுகள் நடக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா திருப்பரங்குன்றம் கூட ஒரு மிகப்பெரிய தவறு தான். திருப்பரங்குன்றத்தில் டிஎம்கே பண்ணினது ஒரு மிகப்பெரிய தவறு. பேசாமல் 4 பேரை விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் மேலே போய் விளக்கேற்றிருப்பான், முருகனுக்கு அறவரான்னு சொல்லிட்டு இருப்பான், கீழே வந்திருப்பாயா. இன்னைக்கு ஆல் இண்டியா பிரச்சனையாக போச்சு, உயிர் சேதமாகி போச்சு அங்கே. நாளைக்கு இதை பாஜக அப்படியே விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தேர்தல் வரைக்கும் எடுத்துகிட்டு போவானுங்க அவனுங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.